முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை செவ்வாய்க்கிழமை தொடங்கி வைக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் இல்லத்திற்கே சென்று விநியோகிக்கப்பட உள்ள ரேஷன் பொருட்கள். எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கிடையே மக்களவையில் வருமான வரி மசோதா நிறைவேற்றம். நடைமுறையில் உள்ள வருமான வரி சட்டம் 1961க்கு பதிலாக எளிமைப்படுத்தப்பட்டுள்ள மசோதா. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 75,000 ரூபாய்க்கு விற்பனை. மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வரும் 13ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. விழுப்புரம், கடலூர், தஞ்சை, புதுக்கோட்டை, சிவகங்கையில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பென்ஷன் திட்டம் குறித்து அரசு ஊழியர், ஆசிரியர் சங்கங்கள் கருத்து சொல்ல அழைப்பு. ஆகஸ்ட் 18 முதல் செப்டம்பர் 8 வரை 4 கட்டங்களாக கருத்துக்களை கூடுதல் தலைமைச் செயலாளர் ககன்தீப் சிங் பேதி குழுவிடம் தெரிவிக்கலாம் என அறிவிப்பு. டெல்லியில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக புதிதாக கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. நவீன தொழில்நுட்பத்துடன் நிலநடுக்கங்களை தாங்கும் தன்மை கொண்டதாக வடிவமைப்பு. டெல்லியில் தேர்தல் ஆணையத்தை நோக்கி பேரணியாக சென்ற இந்தியா கூட்டணி எம்பிக்கள் தடுத்து நிறுத்தம். பேரிகார்டுகளை சாலையின் குறுக்கே நிறுத்திய டெல்லி காவல்துறையுடன் தள்ளுமுள்ளு. டெல்லியில் தேர்தல் ஆணையத்தை கண்டித்து பேரணி சென்றபோது தடுத்து நிறுத்தியதால் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் தர்ணா. ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரை கைது செய்த டெல்லி போலீசார். டெல்லியில் பேரணியாக சென்றபோது போலீசாருடன் எதிர்க்கட்சி எம்பிக்கள் தள்ளுமுள்ளு. திரிணாமுல் எம்பி மஹுவா மொய்த்ராவுடன் பெண் எம்பிக்கள் மயங்கியதால் பரபரப்பு. தேர்தல் ஆணையத்தை பாஜக தனது மோசடி இயந்திரமாக பயன்படுத்துகிறது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பரபரப்பு குற்றச்சாட்டு. வாக்கு திருட்டை ராகுல் காந்தி ஆதாரத்துடன் அம்பலப்படுத்தி உள்ளார் என்றும் கருத்து. டெல்லியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதற்கு தாவேக தலைவர் விஜய் கண்டனம். ஜனநாயகத்தை காக்கும் வகையில் சுதந்திரமான மற்றும் நியாயமான முறையில் தேர்தல் நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் விஜய் வலியுறுத்தல். நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை ஒட்டி சென்னை விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு. ஜாம், ஹல்வா, ஊறுகாய் போன்ற பொருட்களை பயணிகள் எடுத்துச் செல்ல தடை. சென்னையில் ஏசி மின்சார பேருந்துகள் சேவை தொடக்கம். பெரும்பாக்கம் பேருந்து முனையில் பேருந்து பணிமனையில் இருந்து தொடங்கி வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் படிப்பில் சேர இன்று முதல் ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரை இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம். உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அறிவிப்பு. பொறியியல் கலந்தாய்வில் 1,50,000 இடங்கள் தற்போது வரை நிரம்பியுள்ளன. நிரம்பாமல் உள்ள 40,000 இடங்கள் துணை கலந்தாய்வு மூலம் நிரப்பப்படும் என மாணவர்கள் சேர்க்கை குழு அறிவிப்பு.
9ஆம் வகுப்பில் புத்தகத்தை பார்த்து தேர்வெழுத CBSE ஒப்புதல். அடுத்த கல்வியாண்டு முதல் நடைமுறைக்கு வரும் என அறிவிப்பு. ஒன்பதாம் வகுப்பில் பாடப்புத்தகத்தை பார்த்து தேர்வெழுதலாம் என்ற CBSE அறிவிப்பு குறித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் விமர்சனம். அறிவு வளருமா என்றும் ஆவேசம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடன் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவின் புகைப்படத்தை இணைத்து பதிவு. LK சுதீஷின் முகநூல் பதிவால் அரசியல் வட்டாரத்தில் விவாதம். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவே தனக்கு அரசியல் ரோல் மாடல் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. தனது இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது என்றும் திட்டவட்டம். கூலி படத்தை சட்டவிரோதமாக இணையதளத்தில் வெளியிட தடை. தயாரிப்பு நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் தூய்மை பணிகளை தனியார் மயமாக்கும் மாநகராட்சியின் முடிவுக்கு வலுக்கும் எதிர்ப்பு. ரிப்பன் மாளிகை அருகே தூய்மை பணியாளர்கள் 11வது நாளாக போராட்டம். சென்னை பனையூரில் தூய்மை பணியாளர்களை சந்தித்தார் தவேக தலைவர் விஜய். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களின் குழுவை சந்தித்து கோரிக்கைகளை கேட்டறிந்தார். சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களுக்கு சீமான் ஆதரவு. குறைகளை சொல்ல சொல்ல சாலையில் அமர்ந்து கேட்டார் சீமான். சென்னையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் தொடர்பாக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் முறையீடு. மனுவாக தாக்கல் செய்தால் நாளை விசாரிக்கப்படும் என உறுதி. புதுச்சேரியில் பாரில் நடந்த தகராறில் கல்லூரி மாணவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட விவகாரம். சம்பந்தப்பட்ட பாருக்கு சீல் வைத்து 13 பார்களின் உரிமத்தை தற்காலிகமாக ரத்து செய்த புதுச்சேரி கலால்துறை. நெல்லை கவின் கொலை வழக்கில் சுர்ஜித் மற்றும் சரவணனை 2 நாட்கள் காவலில் விசாரிக்க CBCIDக்கு அனுமதி. நெல்லை மாவட்ட வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. நவம்பர் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் ஆசிரியர் தகுதி தேர்வு நடைபெறும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு. செப்டம்பர் 8ஆம் தேதி வரை இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம் எனவும் தகவல். டெல்லியில் நடந்த போராட்டம் அரசியல் சார்ந்தது அல்ல, அரசியல் அமைப்பை காப்பாற்றுவதற்கு என காங்கிரஸ் MP ராகுல் காந்தி கருத்து. தூய்மையான வாக்காளர் பட்டியலே தங்களுக்கு தேவை என்றும் பேட்டி. தேர்தல் முறைகேடுகள் என்ற பெயரில் காங்கிரஸ் பொய்களை மலை போல் குவிப்பதாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் குற்றச்சாட்டு. அரசியல் அமைப்பிற்கு எதிராக செயல்படுகிறவர்களுக்கு ராகுல் காந்தி தலைமை தாங்குகிறார் என்றும் விமர்சனம். IPL சூதாட்ட வழக்கு தொடர்பாக அவதூறு கருத்துகள் கூறியதாக 100 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கோரி இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனி தாக்கல் செய்த வழக்கு. தோனியின் வாக்குமூலத்தை பதிவு செய்ய வழக்கறிஞர் ஆணையரை நியமித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே சுற்றுலா பயணியை ஆக்ரோஷமாக துரத்திச் சென்று தாக்கிய காட்டு யானை. படுகாயமடைந்த நிலையில் தீவிர சிகிச்சை. திருவண்ணாமலை மாவட்டம் பருவதமலைக்கு சென்று திரும்பிய போது காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட 2 பெண்கள்
தீவிர தேடுதலுக்கு பிறகு சடலமாக மீட்பு. பருவதமலைக்கு செல்ல பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை என அழைப்பதற்கு என்ன ஆதாரம் உள்ளது? மலை தொடர்பான வழக்குகளில் இரு நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பளித்த விவகாரத்தில் மூன்றாவது நீதிபதி கேள்வி. மதுரையில் வரும் 21ஆம் தேதி நடைபெறும் தாவேக 2வது மாநில மாநாட்டிற்கான பணிகள் தீவிரம். மாநாடு நடைபெறும் இடத்தை நேரில் பார்வையிட்ட காவல்துறை அதிகாரிகள். சைவம், வைணவம் மற்றும் பெண்கள் குறித்து முன்னாள் அமைச்சர் பொன்முடி சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய விவகாரம். விசாரணையை சிறப்பு புலனாய்வு குழு அல்லது சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். சிவகாசியில் பட்டாசு ஆலை உரிமையாளர்கள் வீடுகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை. 7 இடங்களில் தீவிரமாக சோதனை நடத்தி வரும் வருமான வரித்துறை அதிகாரிகள். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்த மழைநீர். முறையான கால்வாய்கள் அமைத்து தரக்கோரி பேருந்துகளை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டம். பொள்ளாச்சி சுற்றுலா பயணிகளின் வாகனத்தை துரத்திய ஊசி கொம்பன் காட்டு யானை. கோவை மாவட்டம் பரம்பிக்குளம் டெனால் அருகே பரபரப்பு சம்பவம். சிந்து நதியின் குறுக்கே இந்தியா அணை கட்டினால் அதனை 10 ஏவுகணைகள் கொண்டு தாக்கி அழிப்போம். பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் பகிரங்க மிரட்டல். பாகிஸ்தான் பொறுப்பற்ற அணு ஆயுத நாடு என்பது நிரூபணம். பாகிஸ்தான் ராணுவம் தனது உண்மை நிறத்தை காட்டியுள்ளது என்றும் அசீம் முனீர் பேச்சுக்கு இந்தியா பதிலடி. கேரளாவில் பாலியல் புகாரில் சிக்கிய ராப் பாடகர் வேடனுக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ். வெளிநாட்டிற்கு தப்பிச் செல்லாமல் இருப்பதற்காக போலீசார் நடவடிக்கை. மதராசி படத்தின் மேக்கிங் வீடியோ வெளியிட்ட படக்குழு. செப்டம்பர் 5ஆம் தேதி படம் வெளியாகும் நிலையில் எகிரும் எதிர்பார்ப்பு.